வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டுக்கு கொடுத்திருந்தது 53.7, அதாவது 54 புள்ளிகள்ங்கிற ரேஷியோல மார்க்கெட் இன்னைக்கு நகர்வுகள் இருக்கும் அப்படின்னு கொடுத்திருந்தேன். இது இன்னைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. நீங்க எல்லாரும் இதே மாதிரி போட்டிருப்பீங்கன்னு நம்புறேன். எனக்கு தெரியல, ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கண்டிப்பா பிங் பண்ணுங்க. மார்க்கெட் ஓப்பன் பிரைஸ்ங்கிறது பிளாக்ல லைன் வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஓப்பன்ல இருந்து மார்க்கெட்டு 54 பாயிண்ட்ஸ் மேலேங்கிறப்ப 448ன்னு உங்களுக்கு வந்திருக்கும். அதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் அப்சைடில் தான் இருந்திருக்கும் அப்படிங்கிறது தெரியும் கிளியரா. இதில் எனக்கு ஒரு கிளாரிட்டி வேணும்னா நீங்கள் இதுக்கும் கூட நேற்று மாதிரி நான் மீடியன் போட்டேன், அந்த ப்ரைஸ் வேணாலும் எடுத்து போட்டுக்கோங்க. அது இன்னும் உங்களுக்கு கிளாரிட்டி அதிகமாக கிடைக்கும். அந்த டைப்ல பார்த்தீங்கன்னா பையபோ லைனுங்கிறது இந்த இடத்துல இருக்கு. இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் போனது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 502, அதுக்கு மேலே 556ங்க, அதுக்கு மேலே 609. ஸோ இதெல்லாம் வந்து இன்னைக்கு 3 டார்கெட்டுமே ஒன் சைடாக போயிடுச்சு. இது வந்து மார்க்கெட்டில் ஒன் சைடாக போகுமா அல்ல சைட்வேஸாக போகுமா அப்படிங்கிறது நீங்கள் கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? நான் இடையில வேற 493ன்னு ஒரு வேல்யூ வச்சிட்டேன், சாரி. அதுவும் நான் எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இன்னைக்கு நான் வந்து மார்க்கெட் வந்து ஆக்சுவலாக நான் இது மார்க்கெட்டோட உங்களுக்கு டேட்டாவோட காமிச்சது தெரியும். இன்னைக்கு நான் ஏன் எடுத்தேன் அப்படின்னு, மார்க்கெட்டு இந்த இடத்துல பையபோ லைனுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுறாரு, எகெயின் பார்த்தீங்கன்னா கீழே இறங்குறாரு, எகெயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்து கன்சாலிடேஷன் ஃபேஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சினாரியாவில் நான் எப்பவும் பார்க்கறது என்எஸ்சியில் நமக்கு வந்து ஹெட்ஜ் என்னவா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது என்எஸ்சியில் நான் பார்க்கும்போது 25,400 கால் வந்து கீழையும் இதே மாதிரி 25,500 கால் மேலையும் இருந்தார். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹெட்ஜுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மல்டிபிள் ஹெட்ஜ்னு சொல்லுவாங்க. மல்டிபிள் ஹெட்ஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது வந்து ஒரே சைடு மூவ்மெண்ட் ஆக போகுது அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுங்க. ஸோ 400 கால் வந்து மேலையும் ஃபர்ஸ்ட் 500 தான் இருந்தாரு, 500 கார்டு மேலையும் 400 கீழையும் இருந்திருப்பாரு. இது நம்ம யூசருக்கு நான் எல்லாருக்கும் அனுப்பியிருப்பேன். அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்லுது அப்படின்னா ஒரே சைடு மொமெண்டம் ஆக போகுது அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணிட்டுது. ஆனால் மார்க்கெட் சைட்வேஸ் மாதிரி அமைதியாக இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட்டு இதனுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படிங்கிறது என்னன்னா 400 கால் அப்படின்னா 400 பிளஸ் வந்து அவருடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் ப்ரைஸை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, போதுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட்டுங்கிறது 493ங்கிறது ஃபர்ஸ்ட் டார்கெட்டுங்க. நெக்ஸ்ட் டார்கெட் அப்படிங்கிறது 500 டு பிளஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ் 550 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் டார்கெட்டு. இப்போ அடுத்த கால் இப்போ இவர் ப்ராஃபிட் புக்கிங் நடந்துருச்சு. இப்போ அடுத்த கால் மேலே என்ன நடந்திருக்கு அப்படின்னா 600 நடந்திருக்கு. 600 பிளஸ் வந்து 24. ஸோ இதை கம்பேர் பண்ணி, அதாவது கால் ஆப்ஷன் மேலே இருக்கு அப்படின்னா நீங்க இந்த வேல்யூவோடைய ப்ரீவியஸ் க்ளோஸை ஆட் பண்ணிக்கோங்க. இதுவே புட் ஆப்ஷன் வந்திருக்கு அப்படின்னா இந்த பிரைஸ்ல இருந்து இந்த ப்ரீவியஸ் க்ளோஸை மைனஸ் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா ஏன் சொல்றேன் அப்படின்னு? ஸோ இப்படிதான் நீங்க வந்து அந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை வந்து பார்க்கணுங்க. சரிங்களா? இது வந்து பேசிக்கா நீங்க ஒரு இன்ஃபர்மேஷன், அவ்வளவுதான். நீங்க இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எல்லா நேரமும் போய் நீங்க வந்து ஓபன் பண்ணி இதுலயே வந்து ஓஏ எங்க ஸ்ட்ராங்கா இருக்கு, ஏன்னா மேல இருக்கிறவர் தான் முன்னாடி மேல காமிப்பாங்க. ஓஏ வேல்யூ எங்க அதிகமா இருக்கு அப்படிங்கறத என்எஸ்சில முன்னாடியே தெரிஞ்சிடும். 9:30க்கு வேணா ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க்கெட் நான் கொடுக்கக்கூடிய பிளாக் கலர் லைனுக்கு மேல இருக்காருன்னா மார்க்கெட் அப்சைடுன்னு நீங்க தெரிஞ்சுக்குவீங்க, தெரியும். ஸோ அப்ப கான்ட்ராக்ட் என்ன சொல்லுது, இதுவே வந்து 25,500 காலும் 500 புட்டும் இருந்திருக்காரு அப்படின்னா அதுக்கு பேரு பேரேஜ். பேரேஜ்ங்கிறப்போ மார்க்கெட் சைட்வேஸ்ல தான் இருக்கும் அப்படிங்கறத இண்டிகேட் பண்ணும். சைட்வேஸ்ல கொஞ்சம் கவனமா கிடைக்கக்கூடிய 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் தான் நம்ம வந்து கேப்சர் பண்ண முடியும். புரியுதுங்களா? அதுக்காக நீங்க பாத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க, போதும். சரிங்களா? ஓகே, இது எட்ஜ்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா 25,500 காலும் அதுக்கு கீழே 400 புட்டு இருக்கு அப்படின்னா டபுள் சைடு மொமெண்டம் இருக்கும்னு அர்த்தங்க.
புரியுதுங்களா? அது ஏன் அப்படின்னா கால் மேல இருக்கு, புட்டு வந்து கீழே இருக்கு. காலுடைய டார்கெட் 500னா 550 போன உடனே புட்டுடைய டார்கெட் 400 அப்படின்னா 400 க்ளோசிங் வேல்யூ என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி கீழே இறங்குங்க. அப்ப அன்னைக்கு மார்க்கெட் வந்து டபுள் சைடு மொமெண்டம் இருக்கும் அப்படிங்கிறத கிளியர் கட்டா இங்க சொல்லும். புரியுதுங்களா? ஆனா இது எல்லா நாளும் நீங்க வந்து இதை பார்த்துட்டு ட்ரேட் பண்ணாதீங்க. இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை பார்க்கறதுனா நம்ம வேல்யூ கூட பாருங்க. ஏன் அப்படின்னா நீங்க கால் இருக்குன்னா மார்க்கெட்டை வந்து கால் ரைட்டா இருக்கா இல்ல கால் செல்லுல இருக்கான்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ மொமெண்டம் எங்க போயிட்டு இருக்கும், கீழே டவுன் ஆயிட்டு இருக்கும், நீங்க கால் ஆப்ஷனே ஹோல்டு பண்ணிட்டு இருக்க கூடாது. ஸோ அதனால தான் இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை பார்த்துக்கிட்டே ட்ரேட் எடுக்காதீங்க. அதெல்லாம் ஒன்றும் யூஸே இல்லைங்க. ட்ரெண்ட் என்னங்கிறது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும். அது தெரியும் போது மொமெண்டம் எது வரைக்கும் போகலாம் அல்லது ஏன் மார்க்கெட் இப்படியே ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க மட்டும் இதை எடுத்துக்கோங்க, போதுமானது. சரிங்களா? ஓகே. இது வந்து நீங்க பேசிக்கா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எல்லா நேரமும் இது யூஸ் பண்ணிட்டே இருக்காதீங்க. பார்த்தீங்கன்னா இதனால தான் 493 நான் ஒரு ரெசிஸ்டன்ஸ் முன்னாடி போட்டிருப்பேன். அகைன் 556ங்கிறது நம்மகிட்டயே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் நான் எதுவும் பண்ணல. இதே வந்து 622 24 பாயிண்ட்ஸ் மேல போகணும். 600 பிளஸ் 24. ஸோ டோட்டல் இன்னைக்கோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா 25 625. புரியுதுங்களா? அதாவது வந்து ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ்ல 600 கால் மேல வந்ததுனால அதனுடைய க்ளோசிங் பிரைஸ் 624. ஸோ 624 வரைக்கும் மார்க்கெட் அப் சைடு போயிருக்கு. அவ்வளவுதான் ரீசன். சிம்பிளுங்க. அதாவது ஒன் சைடு மொமெண்டமா இருக்கும்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இதுதான் மார்க்கெட்டு எந்த சைடு மொமெண்டம் ஆகுதோ அந்த சைடு வந்து நம்ம என்ட்ராக முதல்ல கத்துக்கோங்க. புரியுதுங்களா? எந்த நேரத்துலையும் பதட்டப்படாதீங்க, ஃப்ரீயா விடுங்க. மார்க்கெட்டு நம்ம கிட்ட எவ்வளவு கொடுக்குதோ இன்னைக்கு அதே மாதிரி நான் இன்னைக்கு எத்தனை மார்க்கெட் போயிருந்தாலும் என்னுடைய ப்ராஃபிட் அப்படிங்கிறது எவ்வளவு பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது முதல்ல மெஷர் பண்ணுங்க. ஸோ நம்மளுடைய தேவைகள் எல்லாம் இன்னைக்கு வச்சிருந்தா ஒட்டுக்க ஒரே நாள்லயே வந்திருக்குமே இப்படி எல்லாம் நினைக்காதீங்க. டெய்லி மார்க்கெட் இங்கே தான் இருக்கு. இங்க என்ன இன்னைக்கு தேவையோ உங்களுக்கு அது மட்டும் எனக்கு கிடைச்சுதா, ஓகே, தட்ஸ் இட், அவ்வளவுதான். ஏன்னா ட்ரேட் பண்ண தெரியாம இல்லை, நம்ம டெய்லியும் நம்ம ட்ரேட் பண்றோம். டெய்லி நமக்கு என்ன தேவையோ அதை எடுத்துட்டு வந்துடுறோம். சரிங்களா? அதுக்கு மார்க்கெட்டை ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த மார்க்கெட்டுக்கு ஒரு நன்றி சொல்லி பழகுங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம ஏர்ன் பண்ணும் பொழுதும் கண்டிப்பா வந்து எனக்கு கொடுத்த கடவுளுக்கும் இந்த மார்க்கெட்டுக்கும் நன்றி அப்படிங்கிறது எப்பவும் மனதளவில் நினைச்சீங்கன்னா எப்பவுமே பாசிட்டிவா தான் இருக்கும். சரிங்களா? ஓகே. அடுத்தது நான் இன்னைக்கு சென்செக்ஸ் டேட்டா கொடுத்துருந்தேன், அதையும் பார்த்துருங்க. நான் வந்து 168 சம்திங் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன், நான் ஞாபகம் இல்லை. அந்த ப்ரைஸ் வந்து கரெக்டாக ரியாக்ட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுவரும் வந்து 3 ரெசிஸ்டன்ஸையும் இன்னைக்கு வந்து ரீச் ஆயிட்டாரு. சென்செக்ஸில் நல்ல ப்ரீமியம் மொமெண்டம் இருந்தது. பட் நான் இன்னைக்கு யாருக்கும் டேட்டா நானும் எடுக்கல, யாருக்கும் அனுப்பவும் இல்லை. நான் ட்ரேட்ல இருந்தேன், அதனால நான் இன்னைக்கு சென்செக்ஸ் டேட்டாவே நான் அனுப்பல. நம்மள ஒருத்தர் தான் எடுத்த டேட்டா எனக்கு ஷேர் பண்ணாரு. நான் அதை வச்சு ஜஸ்ட் வாட்ச் பண்ணேன். ஒரு 2 ட்ரேட் அதில் இனிஷியேட் பண்ணேன். ஸோ அவர் எடுத்து கொடுத்ததை வச்சு நான் வந்து யாருக்கும் நான் ஃபார்வர்ட் பண்ணல. ஸோ இதனால நான் சொல்றேன், புரியுதுங்களா? நீங்களே இதை ஆப்ரேட் பண்ண கத்துக்கோங்க. நான் இதுக்கு தான் சொல்றது, ஒவ்வொருத்தரும் மார்க்கெட்டை ஃபர்ஸ்ட் படிக்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். சரி, யார் எடுத்தா என்ன, அவர் எடுத்தாரு, நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் சரி பார்த்தது ஒரே ஒரு 2 கிளாரிட்டி எனக்கு இருந்தா போதும், நான் எடுத்து பண்ணினேன். ஸோ இதுக்கு வந்து நான் ரெசன்ஸை சப்போர்ட் ரெசன்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு அனுப்பியிருப்பேன். டேட்டா நான் இன்னைக்கு யாருக்குமே அனுப்பல. பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே. அதாவது நிஃப்டி இன்னைக்கு ப்ரீமியம் சார்ட் பார்த்துடலாங்க. இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரீமியம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இன்னைக்கு நான் எடுத்த ஸ்ட்ரைக் பிரைஸ் 400 and 550 புட்டு. இதுல மார்க்கெட்ல 139 and above யார் சஸ்டெயின் ஆகிறாரோ அவர் தான் இன்னைக்கு மார்க்கெட்டுங்க. சரிங்களா? ஸோ அந்த பேசிஸ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் 139க்கு மேல இங்க சஸ்டெயின் ஆகி கால் வந்து போயிட்டாரு. ஆனா நிறைய பேர் இந்த இடத்துல ட்ராப் ஆயிருப்பாங்க, நிறைய பேர். எனக்கு புட்டு வந்து போனதுனால இங்க வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா எக்ஸாக்டா அந்த புள்ளிகள்லயே தான் நடக்குது மார்க்கெட்டுங்கிறது. ஸோ இது வந்து பார்க்கும்போது எல்லாரும் வந்து இந்த இடத்துல வெளியில போயிருப்பாங்க. பட் ஆனா இந்த இடத்துல தான் நம்ம உள்ள என்டர் ஆயிருக்கணும். நான் இந்த கான்ட்ராக்ட்ஸ் பார்த்ததுனால நான் இந்த ஹோல்ட்லயே வச்சிருந்தேன் காலை. எகைன் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைச்சது. நான் கொடுத்தேன் அப்படின்னா 173 180 அதுக்கு மேல நம்ம இருக்கலைங்க. அவ்வளவுதான். எனக்கு மார்க்கெட்ல நமக்கு தேவையானது இங்க வந்துருச்சுன்னா அவ்வளவுதான். இதுக்கு மேல இது எவ்வளவு போனாலும் எனக்கு தேவையில்லைங்க.
மார்க்கெட்டை எப்பவும் சிம்பிளா பாருங்க. நமக்கு தேவையானது கிடைச்சிருச்சுன்னா வெளியில வந்துருங்க. அது 1000 ரூபாயா இருந்தாலும் சரி, 2000 ரூபாயா இருந்தாலும் சரி. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது நிரந்தரமா இருக்கணும். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பிசினஸா பாருங்க. இன்னைக்கே நான் எடுத்துட்டு 250 பாயிண்ட் நான் பிடிச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்க வேண்டாங்க. சரிங்களா? பிடிக்கிறாங்க, அதெல்லாம் வந்து பெரிய விஷயமே இல்லை. சிங்கிள் லாட்ல போட்டு நீங்க ட்ரையல் பண்ணி பாருங்க, நல்லா போகும். சரிங்களா? ஸோ இதுக்கு சில வழிமுறைகளை நீங்க தேடுங்க. சில நீங்க வந்து உங்களாலே முடியும், ரிசர்ச் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா பேக் டெஸ்ட் பண்ணீங்கன்னா அது கண்டிப்பா வந்து நல்ல விஷயமா தான் இருக்கும். சரிங்களா? இது கடைசி வரைக்கும் பாருங்க. எங்கெங்கேயோ இருந்து அதை இவரும் வந்து அந்த 74 முடிச்சிட்டாரு. ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். மார்க்கெட்டுக்கு நாளைக்கு மொமெண்டம் அப்படிங்கிறது 65 பாயிண்ட்ஸுங்க. நாளைக்கு நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. நான் சார்ட்டில் ஓப்பன் பண்ணல, நான் இன்னைக்கு போடவும் இல்லை. சரிங்களா? என்ன மார்க்கெட்டில் இப்போ க்ளோஸ் ஆயிருந்து வேறையா இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கே ஒரு விஷயத்த கவனிச்சிருவோம். நம்ம மார்க்கெட் லாங் டேர்மில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கிளியர் கட்டாக புரிஞ்சுக்கோங்க. இனி அடுத்தது மார்க்கெட்டுக்கு டார்கெட் அப்படிங்கிறது 682 வரைக்கும் மினிமம் இருக்கு. சரிங்களா? இது மேக்சிமம் இன்னும் போகலாமா போகாதா அப்படின்னு நமக்கு தெரியாது. நான் இன்னும் வீக்லி டேட்டா எடுத்து பார்க்கல. ஏன்னா வீக்லியில் என்ன லெவல்ஸ் வந்து ரியாக்ட் பண்ண இருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணல. ஆனால் இந்த மந்தோடைய டேட்டா இன்னைக்கு இவ்வளோதான் காமிக்குது. இதை வச்சு நம்ம இவ்வளோதான் சொல்ல முடியாது. இன்னும் அடுத்தது ஆல் டைம் ஹை இருக்கு. அதுக்கெல்லாம் வந்து இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் போக வேண்டியது இருக்கு. ஸோ முக்கியமான ரெசன்ஸுங்கிறது 25,682ங்க. அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு ட்ரேட் எடுக்கும் போதும் இதுக்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் இனிமேல் ஃபர்தராக அப் ட்ரெண்டுங்கிறத நீங்கள் உங்கள் மைண்டில் ஏற்றிக்கோங்க. புரியுதுங்களா? ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் நடந்துருச்சு. ஓகே, இனிமேல் வரக்கூடிய ஹை அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு வந்து கேர்ஃபுல்லாக பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு. அந்த கேப்புடைய வேல்யூ இன்னுமே அது ஃபில் ஆகலை. 25,739 அப்படிங்கிறது லோவாக இருக்கு. பார்க்கலாம். இன்னைக்கு நீ அடுத்தது ஆல் டைம் ஹை கூட ரீச் ஆகலாமா அப்படிங்கிறது 739ங்கிறது ஒரு வேல்யூ போட்டு வச்சுக்கலாம். பார்ப்போம். முதல்ல இந்த டார்கெட் அடிக்கும் போது அடுத்த டார்கெட்டுங்கிறது 739 இருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அந்த இடத்துல இன்னும் அந்த கேப் ஃபில் ஆகல. பார்ப்போம். அது நம்ம அப்போதைக்கு வேல்யூஸ் இந்த வேல்யூ வரும்போது டே கேண்டில் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் ஃபர்தரா இன்னும் மேல் அப்சைடுங்க. சரிங்களா? அதனால அதுக்காக டவுன் ஆயிருமா நினைக்காதீங்க. கொஞ்ச நேரம் இந்த இடத்துல கன்சாலிடேட் பண்ணுவாங்க. இவ்வளவு பெரிய டார்கெட் அடிக்கும் பொழுதெல்லாம் மார்க்கெட் உடனே கீழே கரெக்ஷன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் கீழே போறேன்னு இண்டிகேட் பண்ணாமையே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கூட கீழே வரலாம், நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி நமக்கு தெரியாது. உடனே ஒரு புட் ஆப்ஷன் எடுத்தா நிறைய ப்ராஃபிட் வந்துரும்னு எடுத்து வச்சிடாதீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்க. நாளைக்கு இந்த 25,549 அப்படிங்கிறது இதுக்கும் இருக்கக்கூடிய, அதாவது 416க்கும் 682க்கும் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட். இந்த இடத்துக்கு வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போனால் மார்க்கெட் இன்னும் ஃபர்தராக மேலே போகலாம். அப்போ ஒருவேளை கீழே இறங்குது அப்படின்னா திருப்பி ரீடெஸ்ட்டுக்கு வந்து இந்த விலையை தொடும்போது புட் ஆப்ஷன் எடுங்க. சரிங்களா? ஆனால் இந்த டார்கெட் இன்னும் இருக்கு. 682 அப்படிங்கிறது ஒரு டார்கெட் இருக்கு. 82 அல்லது இதுக்கு மேலேயே ப்ரைஸில் வந்து 665 நினைக்கிறேன். ஐ திங்க் 665ங்கிறது ஒரு டார்கெட் இருக்கு. ஸோ மார்க்கெட்டை எப்பவும் சிம்பிளாக இப்படி பார்க்க கற்றுக்கோங்க. இன்னும் மார்க்கெட் ரொம்ப உங்களுக்கு நிறைய சுவாரஸ்யங்களை சொல்லித்தரும். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுக்க இனிஷியேட் பண்ணுங்க. சரிங்களா? அப்போ இந்த இடம் வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போனால் ஃபர்தராக மேலே போகலாம். அப்படி இல்லாத போது கீழே இறங்குது அப்படின்னா இந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுக்கும்போது நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் எடுக்கிறது இன்னும் உங்களுக்கு பெட்டராக தரும். பார்ப்போம். நம்ம ஸ்டே ஆன் வேல்யூஸ். எப்பொழுதுமே மார்க்கெட்டை எப்பவுமே வந்து அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டுன்னு பிரிக்காதீங்க. ஸ்டே ஆன் வேல்யூஸுங்க. மார்க்கெட் எங்கே போகிறாரோ அது கூட ட்ராவல் பண்ண கற்றுக்கோங்க. இன்னைக்கு கூட நான் உங்களுக்கு எப்பவும் சொல்லுவேன், இன்னைக்கு அந்த 1139 அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் சூப்பராக ஒர்க் ஆகிருக்கும். இது யாரெல்லாம் கவனிச்சிங்கன்னு எனக்கு தெரியல. 1139 நினச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன் இந்த இடத்த சொன்னேன் அப்படின்னா 1139 பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா பெரிய டார்கெட் இருக்கும். சரிங்களா? ஒன்று 1027 1013 எடுத்துக்கோங்க. அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா 205
203ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டைமும் ஒரு பெரிய மொமெண்டம் இருக்கும் அப்படிங்கிறது நான் எப்பவுமே சொல்லுவேன். அதுதான் நடந்திருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா 2ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மொமெண்டம் கிடைச்சிருக்கும். சரிங்களா? இந்த டைமிங் வந்து இதெல்லாம் ரெகுலரா மார்க்கெட்ல நடக்கிறது தான். இந்த நேரத்திலயும் நடக்கணும்னு அவசியம் மார்க்கெட்டுக்கு இல்ல. அத நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1139ல 1139லயே நீங்க பார்த்துட்டு இருக்க கூடாது. 1139 அப்படிங்கிறதுடைய க்ளோசிங் அல்லது ஹைய பிரேக் அவுட் கொடுக்கும்போது என்ட்ராக கத்துக்கோங்க. அப்ப கீழே இறங்குச்சுன்னா புட் ஆப்ஷன் எடுத்து வச்சு உட்காந்துடாதீங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த டைம் சொல்றது பெருசுல. நீங்க டைம்ல என்ன டிரான்சாக்ஷன் நடக்குதோ அதை எடுத்துக்க கூடாது. ஹையவோ அல்லது லோவையோ பிரேக் அவுட் பண்ணி எந்த இடத்துல போறாரோ அதுதான் ட்ரெண்ட். அதை நல்லா வாங்கிக்கோங்க. புரியுதுங்களா? ஓகே. அதே போல நாளைக்கு மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மட்டும் நான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரீமியமே உங்களுக்கு கொடுக்கல நான் நிற்கும். சரி பார்ப்போம். 25,550 கால்ங்க. 106க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப்சைட்ல இருக்குங்கிற டைரக்ஷன் மட்டும் தான் நான் சொல்றேன். சரிங்களா? அதுவே 650 புட்டு வந்து 142க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்குங்கிறத இண்டிகேட் பண்ணுது. சரிங்களா? இதுல வந்து புட் சைடு வந்து 122ங்கிற வேல்யூ ரியாக்ட் ஆகும். அல்லது நாளைக்கு மார்க்கெட்டு இன்னைக்கு வச்சிருக்கிற லோவை கட் பண்ணிச்சுனாலும் ஃபர்தரா இன்னும் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? 2 சினாரியோஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதனுடைய ஸ்ட்ரைக் பிரைஸ் உடைய லோவை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதுல 122ங்கிற ஒரு வேல்யூ இருக்கு. அந்த வேல்யூ பிரேக் அவுட் கொடுத்தாலுமே 142 போகலாம். அதுக்கு மேல சஸ்டெயின் ஆனா மட்டும்தான் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதே போல இங்க வந்து 133ங்கிறது ஒரு முக்கியமான விலையா செயல்படுங்க. கால் சைடு 106க்கு மேல இருந்தாலே மார்க்கெட் அப்சைட்ல இருக்குங்கிறது சொல்றேன். அது 133க்கு மேல சஸ்டெயின் ஆனா மட்டும்தான் ஃபர்தரா அப்சைடு போக முடியுங்கிறதையும் நான் சொல்றேன். சரிங்களா? ஓகே. இது பற்றி ஏதாவது தகவல்கள் இருந்தா என்னுடைய நம்பர் 9842088858 கான்டாக்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.